வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி. இது வந்துட்டு பீட்ரூட் ஹல்வா. பீட்ரூட் வந்துட்டு நார்மலா நம்ம பொரியலா இல்ல ஏதாவது குழம்புல எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா வீட்டு கிட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஹல்வாவா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ஒரு கப் கூட காலி ஆயிடும். ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட். இது ரொம்ப ஈஸியும் கூட செய்யறது. பீட்ரூட்ல வந்துட்டு ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் வந்துட்டு அதிகமாகும். ரத்தத்துல இருக்கிற சிகப்பு அணுக்கள் வந்துட்டு அதிகமாகும். இதுல நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, கால்சியம் இருக்கு. அதனால கண்டிப்பா இதை அடிக்கடி நீங்க வந்துட்டு ஃபுட்டை சேர்த்திக்கணும். இந்த டேஸ்டியான பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்ரூட் அல்வாக்கு இந்த மாதிரி நல்ல பீட்ரூட்டா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்துட்டு நம்ம ரெண்டா கட் பண்ணி இது வந்துட்டு நம்ம துருவிக்க போறோம். கேரட் துருவியில போட்டு நான் எடுத்துருக்கிறது ஒரு 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டு. இதை வந்துட்டு நீங்க இந்த நல்ல மெலிசா இருக்கிறதுல துருவலாம், இல்லை இந்த சைஸ்ல துருவலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ரொம்ப சன்னமா இருக்கணும், வாய்க்கு ரொம்ப வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல சன்னமா இருக்கிறதுல துருவுங்க, இல்லைன்னா இதுல துருவலாம். நீங்க நான் இந்த கொஞ்சம் மீடியமா இருக்கிற இதில் துருவியில துருவ போறேன். இதை இந்த மாதிரி இது ஃபுல்லும் துருவிக்கலாம். பீட்ரூட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. கையெல்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு இயற்கையாக ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸு கூட நீங்கள் லிப்ஸுக்கு வந்துட்டு தடவலாம். ரெகுலராக லிப்ஸுக்கு வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் தடவினீங்கன்னா லிப்ஸ் வந்துட்டு நல்லா பிங்கிஷ் ஆகிடும். நம்ம எந்த ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னோட டோன் கூட மாறும். நீங்கள் நிறைய பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட டோன் வந்து ஒரு பிங்கிஷ் டோனுக்கு மாறும். கண்டிப்பாக ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பீட்ரூட்டையும் துருவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டோட கலர் பாருங்க. நான் கழுவி கூட அந்த கலர் வந்து இன்னும் போகல, என் கையில இருக்கு. நல்ல பிரைட்டான பீட்ரூட் இது பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பீட்ரூட் அல்வாக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீட்ரூட் வந்து துருவி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 300 கிராம் பீட்ரூட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். சுகர் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன். பால் வந்துட்டு ஒரு 3/4 கப், நெய் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு கிஸ்மிஸ் திராட்சை போடல, எனக்கு அவ்வளோ பிடிக்காது இதில் கிஸ்மிஸ் திராட்சை, அதனால நான் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஏலக்காய் பொடி. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யை விட்டு நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் வறுத்துக்கலாம். வறுத்த தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம வந்துட்டு பீட்ரூட்டையும் வதக்கிக்க போகிறோம். இதில் இந்த முந்திரி பாதாம் ரெண்டையும் போட்டுருங்க. கிறிஸ்பாக வரைக்கும் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க செவந்துருச்சு லைட்டா. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ அதே நெய்ல நம்ம வந்துட்டு இந்த பீட்ரூட்டை வந்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். இது இந்த நெய்யில வந்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைப்போம், ஒரு 5 மினிட்ஸ். இது வந்துட்டு அப்படியே வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க பீட்ரூட் லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை, அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்துட்டு குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 3/4 கப் பாலை வந்துட்டு இதில் விட்டுடலாம். இப்போ இந்த பால்லையே இந்த பீட்ரூட் வந்துட்டு வேகணும். இது இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வேகட்டும். திருப்பியும் லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம பால் ஊற்றி வச்சு பீட்ரூட்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க பீட்ரூட் வந்துட்டு வெந்துடுச்சு. அந்த பீட்ரூட்டோட அந்த ஸ்மெல் எல்லாம் இல்லை, ஒரு நல்ல மனம் தான் வருது. ஒரு பாலோட சேர்ந்து வெந்த மனம் வருது. இப்போ நம்ம சுகர் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இவ்வளோ சுகர் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு 1/2 கப் போட்டிங்கன்னா போதும். நான் கொஞ்சம் மைல்டாக தான் எப்போதும் ஸ்வீட் செய்வேன், அதனால நான் 1/2 கப் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் வந்துட்டு திருப்பியும் மெல்ட் ஆகி திருப்பியும் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு திருப்பியும் கெட்டியாகும். அது வரைக்கும் நம்ம திருப்பி குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சுகர் மெல்ட் ஆகி திருப்பியும் ஒரு லிக்விட் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட ஹல்வா. இப்போ இது நல்லா வந்துட்டு சுண்டணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காய் பொடி சேர்த்திடலாம். நான் பொடியாக வச்சுருக்கேன், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காடமம் வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் நசுக்கியும் போடலாம், அது இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த தோல்லெல்லாம் வாயில் வந்தால் பிடிக்காது, அதனால நான் வந்து எப்போதும் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் ஏலக்காய் பொடி.
இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி நெய்யை வந்துட்டு இதில் விட்டுடலாம். இந்த ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1/2 hour ஆகும். அரை மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஹல்வா செஞ்சிடலாம். இதுக்கு பெருசாக பதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாதனால பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஹல்வா செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஹல்வாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு ஒரு ஸ்கூப் வெனிலா க்ரீம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் அல்வாவும் சரி, கேரட் அல்வாவும் சரி, வெனிலா ஐஸ்கிரீமோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அது. பாருங்க, நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது பாருங்க, பேன்ல வந்துட்டு ஒட்டல. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் மேலே போடுறதுக்காக. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறதோட அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இந்த பீட்ரூட் ஹல்வாவை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல, கலர்ஃபுல்லாக. இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.